நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு வந்து கூட போகுது அப்படின்னு நேத்தே அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் லயோலா காலேஜில் வைக்க வேண்டியதா இருந்தது, இங்க வைக்க முடியாதுன்னு சொல்லி கேஸ்லாம் போட்டதன் காரணமாக வேற ஒரு இடத்துக்கு மாத்தி இருக்கோம்னு சொல்லி விஷால் நேத்து வந்து வீடியோல பேசில இருந்தார். அப்பயே சொன்ன உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் சார், முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றோம்னு சொன்ன மாதிரி நடந்துருக்குங்க. என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்கத்திலேருந்து நீக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, முன்னாள் நடிகர் சங்க உறுப்பினர்கள், அவங்க வந்து இப்போதைக்கு பொதுக்குழுக்குள்ளே போகணும், எங்கள்கிட்டையும் கார்டு இருக்குது, எங்களையும் உள்ள அலோவ் பண்ணணும்னு சொல்லும்போது என்ட்ரியில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்கு. இல்லை, நீங்கள் உள்ளே போக முடியாது, உங்கள் பேர் இங்கே இல்லை, நீங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே இல்லைன்னு சொல்லி சொன்ன உடனே அது எப்படி அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கொஞ்சம் தள்ளுமுள்ளாக இருக்குது. அதில் வந்து இல்லை, என்ன ஆனாலும் உள்ளே அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிகள் சொல்லிட்டதன் காரணமாக அவங்க டென்ஷனாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேராக போயிட்டு துணைத் தலைவர் கருணாஸ் இருக்கார் இல்லையா, அவரோட கார் கண்ணாடியை வந்து உடைச்சிட்டாங்க சார். இந்த கார் கண்ணாடியை உடைச்சதை பார்த்துட்டு இருந்த கருணாஸோட கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா, முக்குளத்தூர் கட்சிக்காரங்க, அவங்க உள்ள புது கண்ணாடியை உடைச்சவங்களை போட்டு துவம்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு பக்கத்தையும் போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இப்போதைக்கு நடிகர் சங்க கூட்டம் வந்து ஆரம்பிச்சு அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வடிவேலு அவர் வந்து பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. இது ஒரு முடிவுக்கு அப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளில வரும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதெல்லாமே சொல்றேன். எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, உள்ள வந்தா தனியா செய்யறாங்க, அடிக்கிறாங்க, ஆளை வச்சு அடிக்கிறாங்க. பாருங்க, நான் மெம்பர், பாருங்க, நான் மெம்பர், இத்தனை வருஷமா மெம்பரா இருக்கு. அடியாளை வச்சு அடிக்கிறாங்க. போலீஸ் அராஜகம், ஒருதலை பட்சமா வேலை செய்யற விட்டாலு எல்லாருக்கும் பதில் சொல்லி ஆகணும். அடுத்த எலெக்ஷன் வரும், ஓட்டு போட்டு எடுத்ததுக்கு நல்லா செய்வேன். பில்டிங் கட்டுவேன் சொன்னீங்க, பில்டிங் கட்டுவேன் சொன்னீங்க, என்னதான் கட்டல இருக்க ஒழுங்க பொதுக்குழு குற்றம் இல்லாது எங்கெல்லாம் உணவு கட்டுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் வேலை தராங்க. எங்களெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டாங்க. விஷால் அராஜகம் ஒழிக, விஷால் அராஜகம் ஒழிக. நான் வந்து முன்னாள் பொருளாளர் KN காளையோட பேரன் நானு. எனக்கே இந்த நிலைமை.